வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியானபடி நிறைவேற்ற ஹமாஸ் மறுத்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை காசாவில் மீண்டும் ராணுவ நடவடிக்கை தொடங்க அனுமதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். நான் சொன்னவுடன் இஸ்ரேலிய படைகள் வீதிகளுக்கு திரும்பி தாக்குதலை தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹமாஸ் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியும், அது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஹமாஸ் தம்மிடமுள்ள ஆயுதங்களை களைய வேண்டும் அல்லது நாங்கள் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவோம் என்று ட்ரம்ப் கூறி 24 மணி நேரத்தின் பின் இப்படி கூறியுள்ளார். அவர் இப்படி கூறுவதற்கு காரணம் உள்ளது. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்கனவே மீறத் தொடங்கிவிட்டது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உயிருள்ள மற்றும் இறந்த பணைய கைதிகளை ஒப்படைக்கும் ஒப்பந்தத்தை அமெரிக்க அரசாங்கத்தால் தீவிரவாத அமைப்பாக முத்திரை குத்தப்பட்டு ஹமாஸ் பின்பற்றவில்லை என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ட்ரம்பின் கருத்துக்கள் வந்துள்ளன. இது இஸ்ரேலின் கோபத்தை அதிகரித்துள்ளது. அதை தமது நடவடிக்கைகளில் காட்ட தொடங்கிவிட்டது இஸ்ரேல். காசாவுக்குள் அனுமதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் மனிதாபிமான உதவிப் பொருட்களின் அனுமதி குறைக்கப்படும் அல்லது தாமதமாகும் என்று அதிகாரிகள் ஐநாவிடம் கூறியுள்ளனர். ஏனென்றால் இறந்த பணைய கைதிகளின் உடல்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே ஹமாஸால் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை பலவீனமான போர் நிறுத்தம் நீடிக்கின்றது. எந்த நேரத்திலும் போர் நிறுத்தம் முறிந்துவிடும், போர் தொடங்கலாம் என்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. ட்ரம்பின் 20 புள்ளி அமைதி திட்டத்தின் 4வது புள்ளியில் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு 72 மணி நேரத்துக்குள் உயிருடன் உள்ள மற்றும் இறந்த பணைய கைதிகளும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. புதன்கிழமை காலையின் நிலவரப்படி உயிருடன் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 20 பேரும் இஸ்ரேலிடம் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஆனால் ஹமாஸ் நேற்று இரவு 4 பேர் உட்பட 8 பேரின் உடல்களை ஒப்படைத்து விட்டது. மேலும் அவர்களில் ஒன்று இஸ்ரேலிய பணைய கைதியின் உடல் அல்ல, அது பெரும்பாலும் பாலஸ்தீனியரின் உடல் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இப்போது எம்மிடம் உள்ள அல்லது எம்மால் எடுக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைத்து விட்டோம். இதற்கு மேல் எம்மிடம் எதுவும் கிடையாது என்று கையை பிரித்து விட்டது ஹமாஸ். உயிருடன் உள்ள பணைய கைதிகளை மீட்பது முக்கியமானது, அதற்குத்தான் முன்னுரிமை, அது நடந்துவிட்டது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். உயிருடன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த 20 பணைய கைதிகள் வெளியேற்றப்பட்டு இஸ்ரேலுக்கு திரும்பி விட்டனர். அடுத்த கட்டமாக இறந்த பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கும் விஷயம் வருகின்றது. ட்ரம்பின் எச்சரிக்கை வெளியான பின்னர் 2 மூத்த அமெரிக்க ஆலோசகர்கள் இறந்து போன பணைய கைதிகளின் மீதமுள்ள உடல்களை கண்டுபிடித்து திருப்பி அனுப்புவதற்கு முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று 3ஆம் தரப்பு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவுக்கு ஹமாஸ் தகவல் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தனர். மீதமுள்ள உடல்களை கண்டுபிடிப்பதற்கு உளவுத்துறை மற்றும் தளவாட ஆதரவை வழங்க அமெரிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். அந்த உடல்கள் சில சந்தர்ப்பங்களில் 2 வருட போருக்கு பின்னர் இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இங்குள்ள மற்றொரு விஷயம், இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளை கடத்தி சென்ற ஒரு இயக்கம் ஹமாஸ் அல்ல. பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் உட்பட வேறு சில பாலஸ்தீனிய இயக்கங்களும் பணைய கைதிகளை கடத்தி சென்றன. அவர்களிடமிருந்து உடல்களுக்கு சேர்த்தும் ஹமாஸ் பதில் கூற வேண்டும். பணைய கைதிகளின் விடுதலையை தொடர்ந்து வந்த நாட்களில் ஹமாஸ் மற்றும் போட்டி இயக்கங்களுக்கிடையே வன்முறை மோதல்கள் வெடித்துள்ளன. இதில் ஒரு சம்பவம் வெளிப்படையாக பொது மரண தண்டனையும் முடிந்தது. அப்படியான மரண தண்டனைகள் பொதுவெளியில் நடப்பதை அமெரிக்கா எந்த அளவுக்கு அனுமதிக்க போகிறது என்பது அடுத்த விஷயம். இதில் அமெரிக்காவுக்கு என்ன தொடர்பு என்றால், ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் அகற்றப்படும் என்ற அமெரிக்க முன்மொழிவின் அடிப்படையிலேயே இஸ்ரேல் போரை நிறுத்தியது. ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் அகற்றப்பட்டிருந்தால் பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் பொதுவெளியில் சுட முடியாதல்லவா? ஹமாஸும் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும் அல்லது நாங்கள் அவர்களின் நிராயுத பாணி ஆக்குவோம் என்று ட்ரம்ப் முன்பு எச்சரித்திருந்தார். ஒப்பந்தத்தில் சறுக்கும் அடுத்த விஷயம் காசாவின் நிர்வாகம். ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் காசாவின் நிர்வாகத்தில் ஹமாஸ் எந்த பங்கையும் வகிக்க கூடாது என்று ஒப்புக்கொள்ளும் எதிர்காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. இது ராணுவ மயமாக்கப்படாத சிவில் நிர்வாக சுயாதீன கண்காணிப்பின் கீழ் இருக்கும். அது இப்போது அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது. ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறிய பகுதிகளில் நிர்வாகத்தை வெளிப்படையாக கையில் எடுத்துள்ளது ஹமாஸ். அந்த பகுதிகள் ஹமாஸால் ராணுவ மயப்படுத்தப்பட்டுள்ளன. வீதிக்கு வீதி ஹமாஸ் இயக்கத்தினர் துப்பாக்கிகளுடன் நிற்கின்றார்கள். ஆனால் காசாவின் எதிர்காலத்தை தீர்க்க இன்னமும் அதிக வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் பணைய கைதிகள் விடுதலை ஏற்படுத்தியது ஒப்பந்தத்தின் 1வது கட்டம் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புக்கொள்கின்றது. ட்ரம்ப் கூறிய போது தற்போது ஹமாஸ் உள்ளே சென்று வன்முறை கும்பல்களை அகற்றி வருவதாக கூறினார். ஆனால் அவர்கள் சென்று வன்முறை கும்பல்களை சேர்ந்தவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஹமாஸ் கடந்த காலத்தில் தம்மை எதிர்த்த பொதுமக்களையும் கொலை செய்துள்ளது. பிற பாலஸ்தீனிய இயக்கத்தினரையும் கொலை செய்துள்ளது. ஹமாஸ் அப்பாவி பாலஸ்தீனர்களை கொலை செய்ய வாய்ப்பு உள்ளதா என்று ட்ரம்பிடம் கேட்டபோது, நான் அது குறித்து ஆராய்ச்சி செய்து வருகின்றேன், அதை பற்றி நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று அவர் கூறினார். ஜனாதிபதியின் 20 அம்ச அமைதி திட்டத்தின் 6வது புள்ளி, அனைத்து பணைய கைதிகளும் திருப்பி அனுப்பப்பட்டவுடன் அமைதியான சகவாழ்வுக்கும் ஆயுதங்களை அகற்றுவதற்கும் உறுதியளிக்கும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று கூறுகிறது. காசாவை விட்டு வெளியேற விரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளுக்கு பாதுகாப்பான பாதை திறக்கப்படும்.
ஆயுதம் ஏந்தி ஹமாஸ் உறுப்பினர்களை ஏற்றுக்கொள்ள எந்த நாடு தயாராக இருக்கிறது அல்லது ஏதாவது நாடு தயாராக இருக்கிறதா தெரியவில்லை. ஹமாஸ் ஆயுதங்களை களைய மறுத்தால் என்ன நடக்கும் என்று CNN ஜனாதிபதியிடம் கேட்டது. அதற்கு நான் அதை பற்றி யோசிக்கிறேன் என்று ட்ரம்ப் பதிலளித்தார். ஹமாஸ் ஆயுதங்களை களைய மறுத்தால் நான் ஒரு வார்த்தை சொன்னவுடன் இஸ்ரேலிய ராணுவம் தெருக்களுக்கு திரும்பி தாக்குதல்களை தொடங்கும். இஸ்ரேல் உள்ளே சென்று அவர்களின் ஆயுதங்களை அகற்ற முடிந்தால் அவர்கள் அதை செய்வார்கள் என்றார். நான் தான் அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மற்றும் நேத்தன்யாகு நிர்வாகத்தை பற்றி ஜனாதிபதி அப்படி கூறினார். ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவது என்பது இஸ்ரேலின் முன்னுரிமை. அதை செய்து கொடுப்பதாக அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் உறுதியளித்த காரணத்தாலேயே இஸ்ரேல் போரை நிறுத்தியது. அமெரிக்காவால் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்ற முடியாவிட்டால் அந்த காரியத்தை செய்வதற்கு இஸ்ரேல் எப்போதும் தயாராக இருக்கும். இருப்பினும் ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பாக பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளின் வலுவான ஆதரவை கருத்தில் கொண்டு நீண்டகால அமைதிக்கான வாய்ப்புகள் குறித்து நேர்மறையான உணர்வுகளை கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. அவரது கூற்றின்படி 59 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உள்ளன என்று அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி கூறினார். இந்த 59 நாடுகள் என்ற எண்ணிக்கைக்கு ட்ரம்ப் எப்படி வந்தார்? ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் என்ற ஆவணத்தில் கையெழுத்திட எகிப்தில் நடந்த ஒரு விழாவில் கலந்து கொண்ட நாடுகள் அல்லது ஆதரவு அறிக்கைகளை வெளியிட்ட நாடுகளை பற்றி குறிப்பிடுகிறார். அப்படியானால் அந்த 59 நாடுகளும் ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறினால் ஹமாஸின் செயலை கண்டனம் செய்வார்கள் என்று ட்ரம்ப் நினைக்கிறாரா என்பது தெரியவில்லை. CNN தொலைக்காட்சிக்கு நேற்று கொடுத்த பேட்டியில் தமது அமைதி ஒப்பந்தம் பற்றி மேலும் தெரிவித்த ட்ரம்ப், இது போன்ற எதையும் நாம் பார்த்ததில்லை. இப்போது எல்லாம் நடக்கிறது. அவர்கள் அனைவரும் ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகின்றார்கள். இப்போது ஈரான் ஒரு பிரச்சனை அல்ல என்றார். அவர் அரபு நாடுகளை அப்படி குறிப்பிட்டார். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் ட்ரம்ப் கூறினார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி நாளை வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ரஷ்ய விஷயத்தில் கடுமையாக உழைத்து வருகிறேன் என்று ட்ரம்ப் கூறினார். CNN பேட்டியில் ட்ரம்ப், மத்திய கிழக்கில் அல்லது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி எதுவாக இருக்கும் என்று யோசித்தேன். மத்திய கிழக்கு மோதல் வரலாற்று ரீதியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம் என்று உங்கள் நிருபர் குறிப்பிட்டார். அது உண்மைதான் என்று ஜனாதிபதி கூறினார். ஒரு மோதல் 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது, மற்றொரு 3000 ஆண்டுகளாக நடக்கிறது என்றார். காசாவில் இஸ்ரேலின் போரை நான் முடித்து வைத்தேன் என்று ட்ரம்ப் கூறும் காலம் இன்னமும் வரவில்லை என்பதே உண்மை. ஹமாஸ் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தை ட்ரம்பால் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதும் சந்தேகமே. காரணம், அதை நடைமுறைப்படுத்தினால், அதாவது ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் காசாவில் அதிகாரங்கள் அகற்றப்பட்டால் அதன் பின் ஹமாஸ் என்ற இயக்கமே இருக்காது என்பது வெளிப்படை. அதற்கு ஹமாஸ் சம்மதிப்பார்களா? சம்மதித்தால் அதன் பின் அவர்கள் என்ன செய்வார்கள்?